நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கடந்த 2 நாட்களாக கொடிய விஷத்தன்மை கொண்ட பாம்புகள் பிடிபட்ட நிலையில் ஆட்சியர் உத்தரவின்படி 14 பேர் கொண்ட தீயணைப்பு வீரர்கள் நவீன உபகரணங்களுடன் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுபற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் ராமசுந்தரம், இந்த சோதனையானது எப்போது தொடங்கியது, எப்போது நிறைவு பெற இருக்கிறது? அதாவது நெல்லை மாவட்டத்தில் கடந்த 17, 18 ஆகிய தேதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக தாமிரபரணி ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. லட்சம் கனஅடிக்கு மேல தாமிரபரணி ஆற்றில் தண்ணீர் சென்றதால மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்குள்ள தண்ணீர் புகுந்தது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், கோட்டாட்சியர் அலுவலகம், அதே போல தாலுகா அலுவலகம் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலுமே தாமிரபரணி ஆற்று நீர் சூழ்ந்த நிலையில தண்ணீர் வடிய தொடங்கிய காரணத்தினால இப்போது கடந்த 2 நாட்களாக விஷத்தன்மை கொண்ட பாம்புகள், அதே போல விஷ ஜந்துக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல அதிக நடமாட்டம் இருந்து வருகிறது. 2 நாட்கள்ல கடந்த 2 பாம்புகள் பிடிபட்டு இருக்கிறது. நேற்றைய தினம் கட்டுவிரியன் பாம்பு பிடிபட்ட நிலையில் இன்றைய தினம் 3 அடி நீளம் உள்ள கண்ணாடி விரியன் பாம்பும் பிடிபட்டது. இந்த நிலையில தொடர்ந்து பாம்புகள் பிடிபட்டு இருக்கிற காரணத்தினால அதிகாரிகளும் ஊழியர்களும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அச்சத்தில் இருந்த சூழல்ல மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேர்ல உதவி தீயணைப்புத்துறை அதிகாரி கார்த்திகேயன் தலைமையிலான அந்த குழுவினர் 14 பேர் கொண்ட குழுவினர் தற்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள தரைத்தளம் முழுவதுமே தீவிர சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பாளையங்கோட்டை மற்றும் பேட்டை பகுதியிலிருந்து வந்திருந்த அந்த தீயணைப்புத்துறையினர் அதிநவீன உபகரணங்களோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தரைத்தளத்தில் அமைந்திருக்கக்கூடிய மாவட்ட கட்டுப்பாட்டு அறை, அதே போல பேரிடர் கட்டுப்பாட்டு அறை, உதவி கருவூலம் உள்ளிட்ட 16க்கும் மேற்பட்ட அறைகள் அங்கு இருக்கிறது. ஒவ்வொரு அறையாக சென்று அவர்கள் அந்த விஷத்தன்மை கொண்ட பாம்புகள், விஷ ஜந்துக்கள் எதுவும் இருக்கிறதா என தீவிர சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சுமார் அரை மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்றிருக்கிற சோதனை ஒவ்வொரு அறையிலும் இருக்கக்கூடிய அனைத்து ஆவணங்கள் உள்ளிட்ட அந்த அறைகள்ல அனைத்துமே சோதனை செய்த பின்னரே நிறைவு பெறும் தெரிவித்திருக்கிறார்கள். அங்குலம் அங்கலமாக அனைத்து அறைகளையுமே தீவிரமாக ஒரு தேடுதலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.